கணவருக்காக யமன் கூட போராடினேன். கடைசில எல்லாமே போச்சே! கதறி அழுத நடிகை கவிதா. 1970 அப்புறம் 80கள்லயும் முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை கவிதா. குழந்தை நட்சத்திரமா தன்னோட 10வது வயசுலயே தெலுங்கு படத்துல நடிச்சாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மாதிரியான மொழிகள்ல நடிச்சுட்டு வந்த இவங்க 350க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கொரோனாவுல கணவர் அப்புறம் மகன ஒரே நேரத்துல பறிகொடுத்த இவங்க, வாழ்க்கையில தான் சந்திச்ச கஷ்டத்த கண்ணீர் விட்டு பேட்டி குடுத்திருக்காங்க. அதுல எனக்கு 20 வயசுலயே பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணத்துக்காக ஜிஆர்டில கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000க்கு மேல என்னோட கணவர் எனக்கு நகை வாங்கி குடுத்தாரு. கல்யாணத்தப்போ நான் போட்டுக்கிட்டு இருந்த எல்லாமே தங்கம் தான். தலையில இருந்து கால் வரைக்கும், தலையில குத்தக்கூடிய ஹேர் பின் கூட தங்கத்துல தான் என்னோட கணவர் எனக்கு வாங்கி குடுத்தாரு. கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வர்றப்போ, நான் நடிச்சு சம்பாதிச்சு வாங்குன நகை, சொத்து, பணம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்யாணமான சில நாட்கள்லயே என்னோட பேர்ல பல சொத்துக்கள், காரு, நகை அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி குவிச்சாரு. வருமான வரித்துறை சோதனை நடத்தக்கூடிய அளவுக்கு பலவற்ற வாங்கி குவிச்சாரு. ஆனா அது எல்லாத்துக்கும் முறையா வரி கட்டிட்டு இருந்தாரு. அத பார்த்து நானே ஆச்சரியம் அடைஞ்சேன். மகன் பிறந்த பின்னாடி சினிமாவுல இருந்து விலகிட்டேன். கணவன், குழந்தைகள் அப்படின்னு நல்லா தான் வாழ்க்கை போய்க்கிட்டு இருந்தது. 2வது மகள் பிறந்த சில நாட்கள்ல நானும் கணவரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு அப்படியே சரிஞ்சு விழுந்தாரு. உடனே ஹாஸ்பிட்டல்ல அவர் அனுமதிச்சப்போ, அவரோட மூளையில பாதிப்பு இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் 72 மணி நேரம் மட்டும் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நொடி தான் நான் அப்படியே உடைஞ்சுட்டேன். ஆனா என்னோட நம்பிக்கைய நான் இழக்கவே இல்ல. எல்லா முன்னணி நியூரோ மருத்துவர்களையும் வரவழைச்சு வைத்தியம் பார்த்தேன். அதோட 8 நாட்கள் கழிச்சு அவருக்கு நினைவு திரும்பி கவி அப்படின்னு என்னோட பேர சொல்லி கூப்பிட்டாரு. பின்னாடி மருத்துவர்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை குடுத்தாங்க. ஆனாலும் பக்கவாதம் வந்துட்டதால அவரால நடக்க முடியாம போயிடுச்சு. மருத்துவர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு குணமடைஞ்சா தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்து அவர மீட்டு கொண்டு வந்தேன். மருத்துவர்கள் உண்மையிலேயே மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர நான் மீட்டுக்கிட்டு வந்தேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு யமன் கூட போராடி அவரோட உயிர காப்பாத்துனேன். அதுக்கு பின்னாடி 18 வருஷங்கள் நானும் அவரும் வாழ்ந்தோம். ஆனா இந்த கொரோனாவால அவர பறிகொடுத்துட்டேன் அப்படின்னு நடிகை கவிதா கண்ணீர் மல்க கதறி அழுதுருக்காங்க. நடிகை கவிதாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் கொரோனாவால பாதிக்கப்பட்ட நிலையில, மகன் அப்புறம் கணவரோட நிலை ரொம்பவே மோசமானதால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. மருத்துவமனைக்கு போன 2 நாட்கள்லயே மகன் உயிரிழந்துட, அடுத்த சில நாட்கள்ல கவிதாவோட கணவரும் உயிரிழந்துட்டாரு.